அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். நடிகரும் தவேக தலைவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இடையே கடந்த 1999 ஆகஸ்ட் 25 திருமணமானது. அவர்களுக்கு மகன் சஞ்சய் என்ற மகன் இருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுது திரைப்பட இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது சங்கீதா விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கூறி செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சங்கீதா அந்த மனுவில் நீலாங்கரையில் தாம் வசிப்பதாக அந்த முகவரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் இருக்கக்கூடிய முகவரியை அடிப்படையாக வைத்து இந்த வழக்கை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. சங்கீதா தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கு எண்ணிடப்பட்டு அது விரைவில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. விசாரணைக்கு வரும் பொழுது இது போன்று தெரிவிக்கப்படும். இந்த தகவல் அடுத்த இது நோட்டீஸாக விஜய்க்கு அனுப்பப்பட்டு அவர் விஜய் பொறுத்தவரை கோரியபடி விவாகரத்தை வழங்க முடிவு செய்கிறாரா அல்லது வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்புகிறாரா என்பது அப்பொழுதுதான் நீதிமன்றத்தில் தெரிய வரும். தற்பொழுது மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக இந்த வழக்கில் விசாரணைக்கு எடுக்கும் பொழுதுதான் சங்கீதாவுடைய கோரிக்கையை ஏற்று விஜய் தரப்பில் விவாகரத்து வழங்கப்படுகிறதா அல்லது வழக்கு நடத்தி தாம் விவாகரத்து கொடுக்க விரும்பவில்லை, வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்புவதாக இந்த தகவல் எல்லாம் அடுத்ததாக வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுதுதான் தெரிய வரும். இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் சங்கீதா இந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பது மிஸ்டர் சங்கீதா விஜய், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சி ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்றுதான் சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டு இருக்கிறார். அதாவது குடும்ப சட்டத்தின் கீழ், அதாவது திருமண சட்டத்தின் கீழ் தமக்கு இந்த விவாகரத்தினை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக விஜய் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கிறது. அதாவது இந்த மனுவில் கடந்த 1998 ஜூலை மாதம் 10 திருமணம் அதாவது பதிவு செய்யப்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது லண்டனில் யுனைடெட் கிங்டமில் தங்களது திருமணம் முதலில் பதிவு செய்யப்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 1999 ஆகஸ்ட் மாதம் 25 சென்னையில் இந்து முறைப்படி தங்களது திருமணம் நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அதில் சங்கீதாவினுடைய படிப்பு விவரம் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாரிசுகள் தொடர்பான தகவலும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.